பத்திரிகையாளர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. யூடியூப் ரிவ்யூவர்ஸ், ஏன்னா நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக ஜிவி இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்காது. ஏகப்பட்ட படம், சில படம் வந்து ஹீரோவால் வெற்றி பெறும், சில படம் டைரக்டரால், சில படம் வந்து அந்த படத்தோட வில்லன் இல்லை ஏதோ ஒரு மேக்கிங்கால் வெற்றி பெறும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் ஒரு ஸ்டோரி டைலாக்குக்காக வெற்றி பெற்ற படம் ஜிவி. ஸோ அது பாபுக்கு கண்டிப்பாக பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. அதுக்கப்புறம் ஸோ யூஸ்வலாக எல்லாருமே ஃபேமிலிக்கு தேங்க் பண்ணுவாங்க, அது நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. பட் நான் கண்டிப்பாக தேங்க் பண்ணி ஆகணும். ஏன்னா நான் வந்து ஸ்கூலில் படிக்கும்போதும் சரி, காலேஜ் படிக்கும்போதும் சரி, நான் தான் கிளாஸ்லேயே லாஸ்ட்டு. சரிங்களா, எல்லா சப்ஜெக்ட்ஸுமே ஃபெயில் ஆகிடுவேன். அப்படி இருக்க அவரும் நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது காலேஜ் முடிச்சுட்டு எந்த அளவுக்கு ஒரு பேரண்ட்ஸ் வந்து பையன் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்கன்றதை பாருங்கள். ஏன்னா வீட்டில் நாங்கள் 3 பசங்க. நான் காலேஜ் முடிச்சுட்டு உடனே 2 பேரும் வந்து ஈஸியாக படிக்க வச்சுட்டாங்க, என்னோடய அண்ணனையும் சரி தம்பியும் சரி. ஆனால் நான் வந்து சுத்தமாக படிக்கவே மாட்டேன். அப்படி இருக்கும்போது காலேஜ் முடிச்சுட்டு நான் போயிட்டு இந்த மாதிரி வந்து நான் சினிமாவில் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, என்ன பண்ண போகிறேன்னு கேட்டாங்க. சரி நான் போயிட்டு ஈஸியான வழி, ஏன்னா எனக்கு சினிமா பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது எனக்கு யாரை போய் அப்ரோச் பண்ணுறது, யார்கிட்ட கேட்குறது, எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. ஸோ நான் என்ன சொன்னேன்னா, நான் எடிட்டிங் போயிட்டு நான் கற்றுக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு 3 மாதத்தில் அந்த கோர்ஸ் முடிஞ்சிடும். அங்கேயே கூட வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே யாராவது அங்கே டேரக்டர்ஸ் யாராவது வருவாங்க, அவங்கக்கிட்ட பேசி நான் அப்படியே அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணிவிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு 2007 சொன்னேன். எனக்கு 2010 வரைக்கும் தான் டைம் கொடுத்தாங்க எங்கள் வீட்டில். அதுக்குள்ளே வந்து நீ ஏதாச்சும் ஒரு நல்ல படத்தில் ஏடியாக ஒர்க் பண்ணிடணும், அதுக்கப்புறம் நீ சீக்கிரமாக டேரக்டர் ஆகிடணும்னு சொல்லிவிட்டு, கண்டிப்பாக என்னோடய அப்பா விட எனக்கு வந்து என் அண்ணன் தான் பயங்கரமாக ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. என் அண்ணனே வந்து எனக்கு எங்கள் அப்பா மாதிரி தான். ஏன்னா அவர் தான் வந்து என்னை பார்த்து இதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுன்றதை என்னை கைட் பண்ணுவார். அம்மா பயங்கர சப்போர்ட் எனக்கு. அப்படி இருக்கும்போது 2010 ஆயிடுச்சு, எனக்கு வந்து ஏடியாக வேலையே கிடைக்கல. சின்ன சின்ன படத்தில் போனாலும் அந்த படம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ரிலீஸ் ஆகாது. ஸோ இப்படியே இருந்த டைமில் 2015 இந்த மாதிரி ஏதோ சின்ன சின்ன மூவிஸ் எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் தான் வந்து பாபு என்கிட்ட வந்து கதை சொன்னார். ஆக்சுவலாக கண்டிப்பாக இப்போது எனக்கு வந்து இந்த நம்பிக்கை கொடுத்ததுக்கு எத்தனை பேருக்கு, ஏன்னா எல்லா பசங்களுமே வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஒன்ஸ் அந்த ஸ்கூல் காலேஜெல்லாம் முடித்த பிறகு போய் கேட்பாங்க, எவ்வளோ பேர் அலோவ் பண்ணுவாங்கன்றது தெரியாது. சில பேர் வந்து ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க, சில பேர் ஒழுங்காக நான் படிக்க மாட்டேன்றது எங்கள் வீட்லேயே நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து வாய்ப்பை கொடுத்தாங்க. சரி இப்போது நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி வந்து அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா படம் அந்தளவுக்கு வெற்றி பெற்றிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் பத்திரிகையாளர்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து தியேட்டர் உரிமையாளர்கள். என்னென்னா ஃபஸ்ட்டு எங்களுக்கு இந்த மூவி ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே டிசைட் பண்ணிட்டோம். மூவி வந்து எங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு 2 மாதத்துக்கு முன்னாடி. ஆனால் எந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணலாம், எப்போ ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பெரிய மூவிஸ் வரக்கூடாது. ஆஃப்டர் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு மூவிஸ் வந்துன்னா நம்ம எவ்வளோ நாள் வந்து மூவி தக்க வச்சுக்க முடியும் தேட்டரில் அப்படின்றத நாங்கள் வந்து நான் ஹீரோ ப்ரொடியூசர் எல்லாருமே எப்போவுமே பேசிக்கிட்டே இருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது ஜூன் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இந்த மாதிரி நாங்கள் எல்லா மாதமும் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ ஃபைனலாக ஒரு டேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். 28 இப்போ இந்த 28 ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பிளான் பண்ணும்போது 1-2 படம் வந்து பெரிய ஹீரோஸ் படமும் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அப்போது நாங்கள் கொஞ்சம் பயந்தோம். ஆக்சுவலாக என்னடா இது ஸ்க்ரீன்ஸ் கம்மியாகிடுமேன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஸும் எங்களுக்கு கம்மியாக தான் இருந்தது. சில தேட்டர்ஸில் வந்து 3 ஸ்க்ரீன்ஸ் அந்த மாதிரி இருந்தது, வந்து ஒரு ஸ்க்ரீன் தான் கொடுத்துருந்தாங்க. அதுவும் நைட் ஷோஸ் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் அந்த மாதிரி டைமில் தான் வந்து நீங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தீங்க, யூடியூப் ரிவ்யூவர்ஸாக இருக்கட்டும், பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும். ஏன்னா உங்களோட சப்போர்ட், உங்களோட எழுத்து, அந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து ஆடியன்ஸ் பார்த்துட்டு தான் ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை காலையிலேயே வந்து சில தேட்டர்ஸில் வந்து 11 o'clock ஷோ அந்த மாதிரி ஒரே ஒரு ஷோ இருந்தது, அதுக்கு வர ஆரம்பித்தாங்க. நான் சனிக்கிழமை ஒரு தேட்டர் போயிருந்தேன், நைட் ஷோ. அங்கே வந்து 10:15 ஷோ தான் இருந்தது. அதுக்கு போயிட்டு அவங்கக்கிட்ட கேட்டேன், தேட்டர் ஓனர்கிட்டே போய் பேசினேன், என்ன சார் இப்படி இருக்குன்னா, இல்லைங்க உங்கள் படம் நல்லா போயிட்டுருக்கு,
எல்லாருமே பத்திரிக்கையாளர் நாங்கள் எல்லார்கிட்டையுமே விசாரித்தோம். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சண்டே உங்களுக்கு நாங்கள் 2 ஷோ கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள். ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி. அடுத்து ஆக்சுவலாக இங்கே எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணியிருக்கேன். ரோகிணி மேடம் வந்து அன்றைக்கி வரல ஆக்சுவலாக ப்ரெஸ் மீட்க்கு. மேடம் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவங்கள வந்து நான் ஃபஸ்ட் டே வந்து வீட்டில் போயிட்டு பார்த்துட்டு கேஷுவலாக பேசிட்டு வந்துட்டோம். அப்போது எனக்கு பெருசாக எதுவும் பயம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஃபஸ்ட் டே பார்க்கும்போது பாகுபலியோட அம்மா மாதிரி இருந்தாங்களா, எனக்கு அவங்கக்கிட்ட போய் எப்படி சொல்கிறது என்ன எதுனே தெரியாது. அதனால் அவங்க கேரவனில் இருந்தால் கூட நான் என்னோடய ஏடிஸ் அனுப்ப மாட்டேன், நானே போய்டுவேன். மேடம் ஒரு 1/2 hour ஆகும், கோச்சிக்காதீங்க மேடம். எதுக்கு நீங்கள் வரீங்க, நீங்கள் வரவே நான் ஏடிஸ் அனுப்பி இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு அவ்வளோ டேரக்டர்ஸ்னால் அவங்க அவ்வளோ ஹம்பிளாக பேசுவாங்க. பட் எனக்கு அந்த பயம் இருந்தது, அவங்கள எப்படி ஒர்க் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஈச் அண்ட் எவ்ரி ஷார்ட்ஸ் வந்து எங்களுக்கு சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. இவங்க சின்ன டீம் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே பார்க்காம டில் ஷூட் முடிகிற வரைக்கும் எங்களுக்கு அவ்வளோ ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஸோ அதுக்கப்புறம் எங்கள் டீம் பிக் பெயின் கார்த்திக் சார். ஸோ கார்த்திக் சாருக்கு பெரிய நன்றி. என்ன ரீசன்னா இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ ப்ரமோஷன்ஸ், இவ்வளோ நல்ல டீம்ஸ். ஆக்சுவலாக ஒரு படத்துக்கு நல்ல டீம் அமைகிறது தான் ரொம்ப முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி டீமை வந்து கார்த்திக் சார் தான் உள்ளே கூட்டிகிட்டு வந்தார். ஸோ கான்செப்ட் நோட் ஷியாம் அவருக்கு பெரிய நன்றி, சக்திவேலன் சாருக்கு பெரிய நன்றி. பிக் பிரிண்ட் கார்த்திக் சாரோட டீம், ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் நாகராஜன் அண்ணன், அவருக்கு பெரிய நன்றி. விவின் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ், எனக்கு வந்து ஆக்சுவலாக பழக்கம் இல்லை, பட் இந்த படத்தில் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ணோம். நாங்கள் 2 பேரும் தான் எப்போவுமே கோஆர்டினேட் பண்ணி ஃபுல் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ தேங்க்யூ விவின். என்டையர் டீம், கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. ஃபைனலாக ஃபேமிலி பற்றி பேசிட்டேன், அப்பா அம்மா எல்லாரையும் பற்றி பேசிட்டேன். என்னோடய ஒய்ஃப், ஏன்னா அவங்க தான் எனக்கு ஆஃப்டர் மேரேஜ் 2015 எனக்கு கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதா, எனக்கு பெருசாக எந்த வேலைக்கும் நான் போக மாட்டேன். அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. சரி ஓகே, நீங்கள் இவ்வளோ பேஷனேட்டோடு இருக்கீங்க, நீங்கள் கண்டிப்பாக டேரக்டர் ஆவீங்க ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே ஃபஸ்ட்டு நம்பிக்கை அவங்க வச்சாங்க. ஏன்னா லவ் மேரேஜ் அப்படிலாம் கிடையாது, அரேஞ்ச் மேரேஜ், என்ன யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது ஒருத்தனை நம்புறதுன்றது இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க நேம் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய ஃபேமிலி எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அந்தளவுக்கு என் ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கணேஷ், பிரபு, சீனு, சிவா அண்ட் வடிவரசன். இவங்க இல்லைனா நான் இன்றைக்கி கண்டிப்பாக இந்த இடத்துல நின்றுக்க மாட்டேன். கிட்டத்தட்ட இந்த ஒரு 10 years ட்ராவல்ஸ்க்கு வந்து எனக்கு இவங்க தான் பெரிய பேக் போனாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், தொடர்பியல் அந்த மாதிரி எப்படி இந்த மாதிரி கதை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காலேஜஸ்லேருந்து, ஆக்சுவலாக அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்ஸ் இந்த மாதிரி காலேஜஸ்லேருந்து எங்களுக்கு கால் பண்ணி என்கிட்டயும் ரைட்டர்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஷோஸ், ஆக்சுவலாக அந்த டேரக்டர்ஸ் ஷோஸ், நிறைய டேரக்டர்ஸ் வந்து ஷோஸ் பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. முக்கியமாக நான் தியேட்டர் விசிட் போகும்போது ஃபேமிலி ஆடியன்ஸ், நைட் ஷோஸ், இதனைக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, நைட் ஷோ தான் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லிட்டு, நைட் ஷோவில் குழந்தைங்களோட, வயசான லேடிஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. நான் யார் என்ன எதுலாம் சொல்லிக்கலாம், அவங்க பேசுகிறது தான் என்னன்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஓரமாக நின்று நான் கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப நாள் கழித்து ஒரு வித்தியாசமான படத்தை பார்த்துருக்கோம், ரொம்ப திருப்தி கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுதான் எங்களுக்கு கிடைச்ச வெற்றின்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள், ஆடியன்ஸ் தேட்டர்ஸில் வந்து படத்தை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு 8 தோட்டாக்களில் வந்து எங்களுக்கு வந்து பாதி ஃபைனான்ஷியல் லாஸ் தான், போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் பாதி பணம் தான் வந்தது. அதை மீறி 2வது படம் நீ ஜெயிப்படா அப்படின்னு சொல்லி எனக்கு 2வது படம் தயாரிக்க ஒத்துக்கிட்ட அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. போஸ் பாண்டியன் அண்ணன், அவர் தான் ஃபஸ்ட்டு செக்கு கொடுத்து படத்தை ஆரம்பித்து விட்டார், அவருக்கு ரொம்ப நன்றி. அவரோட ராசி தான் படம் சக்ஸஸ் ஆகிருக்குன்னு அவர் சொல்கிறாரு. கண்டிப்பாக எல்லா படத்துக்கும் அவர் ஃபஸ்ட்டு செக்கு கொடுப்பார் இனிமேல். அடுத்தது டீம், பாபு தமிழ், கோபிநாத் 2 பேருமே வந்து எதை நினச்சி என்கிட்ட வந்து இந்த ஸ்கிரிப்ட் சொன்னாங்கன்னு தெரில. ஏன்னா ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக ஹீரோ தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த கேரக்டர் இவன் பண்ணுவானா அப்படின்னு நம்பிக்கை வச்சு என்கிட்ட வந்து ஸ்கிரிப்ட் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா பாபு தமிழ் வந்து ஃபஸ்ட்டு அப்பா வந்து கொஞ்சம் தயங்கினோன்னே பாபு தமிழ் கேட்டார், சார் வேறு பேனராக இருந்தால் கூட நீங்கள் நடித்தா போதும் அப்படின்றத கேட்டார். அவர் ஞாபகம் வச்சுருக்காரான்னு தெரியல. அந்த நம்பிக்கை என் மேலே வச்சதுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் மீடியா பீப்புள், நீங்கள் தான். நாங்கள் படம் எடுத்து முடிச்சிட்டோம்,
எப்படி ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது. நீங்கள் ப்ரிவ்யூ பார்த்துட்டு கை தட்டின போது தான் எங்களுக்கு சந்தோஷம் இருந்தது. அது அப்பா மூஞ்சிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பயந்துக்கிட்டே இருந்தாங்க, இந்த படம் வந்து கிளைமேக்ஸ் இப்படி மாற்றிருக்கலாமா அப்படி மாற்றிருக்கலாமா அப்படின்ற பயம், தயக்கம் எல்லாமே இருந்தது. நீங்கள் ஷோ பார்த்துட்டு நீங்கள் கை தட்டினதில் தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதே மாதிரி படம் வந்து இன்றைக்கி எல்லா விதமான ஆடியன்ஸும் பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. ஊர்லேருந்து சின்ன சின்ன கிராமத்துல இருந்துலாம் படம் பார்த்து கால் பண்ணி விஷ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களாம் ஸ்டார் கேஸ்ட் படம் பார்க்குற மக்கள். இந்த படம் வந்து பார்த்து பிடிச்சிருக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு சக்ஸஸ் பார்ட்டின்னு சொல்கிறாங்க. சக்ஸஸ் இல்லை, இது வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங், உங்களுக்கு நன்றி சொல்ல தான் வந்திருக்கோம். சக்ஸஸ்ன்றது ஒரு படம் 10 நாள் போய் தயாரிப்பாளருக்கு அந்த பணம் திரும்ப வந்தால் தான் அது சக்ஸஸ்ஸு. கண்டிப்பாக வர வாரத்தில் மக்கள் இந்த படத்தை இன்னும் பார்த்து தேட்டரில் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. அண்ணா கண்டிப்பாக இது ஒரு நல்ல கொஷின். சர்டிஃபிகேட்டோட தான் வெளியே வந்தேன். ஏன்னா அரியர் வச்சா நான் திரும்ப அதை படிக்க வேண்டியதாக இருக்கும், ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். எனக்கு படிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நான் சொல்லிட்டேன், மறந்துடுவேன் ஆக்சுவலாக. அதனால் எனக்கு இந்த சினிமாக்குள்ளே போகிறதுக்கு எந்த ஒரு விதத்தில் எதுவுமே தடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத படித்து முடிச்சுட்டு சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் வீட்டில் கொடுத்துட்டு இந்த வேலைக்கு நான் போக மாட்டேன், நான் டேரக்டர் தான் ஆவேன் அப்படின்னு சொன்னேன். வீட்டில் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதை நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, எல்லா ஃபேமிலிஸ்லேயும் எல்லா பசங்களுமே வந்து ட்ரை பண்ணுவாங்க டேரக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணணும். அவங்க அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணால் தான் அவங்க டேலண்ட்ஸ் வந்து வெளியே காமிக்க முடியும். அதுக்காக தான் அந்த விஷயத்த சொன்னேன். இல்லைண்ணே, அப்படி இல்லை. அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த திருட்டுனால தான் இந்த தொடர்பியல்ன்ற ஒரு விஷயமே தொடருது இல்லைங்களா. அந்த திருட்டு நடக்கலைன்னா, ஹீரோக்கு அந்த க்யூரியாசிட்டி இல்லைன்னா அவர் திருடி இருக்க மாட்டார். அதனால தான் அவருக்குள்ளே அந்த ஒரு க்யூரியாசிட்டி இருக்குன்றதை நாங்கள் முன்னாடியே பதிவு பண்ணியிருந்தோம். ஸோ அந்த க்யூரியாசிட்டி இருக்கிற பிரச்சனையால் தான் அவர் திருடுறதுக்காக முயற்சி பண்ணுறாரு. அவரோட ஃபேமிலி சூழலும் அந்த மாதிரி அமைஞ்சிருது. அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது, அவங்களோட அக்காவை வந்து லவ் பண்ணி ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தேவைப்படும் அப்படின்ற ஒரு காரணமும் நாங்கள் பதிவு பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அவருக்குள்ளே அந்த ஒரு க்யூரியாசிட்டி, ஆர்வம், ஏதோ ஒரு விஷயம் கிடச்சிதுன்னா அதை உடனே செஞ்சு பார்த்துடணும் அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு எப்போவுமே தோணிக்கிட்டே இருக்கும். ஒரு கீ கிடச்சிருக்கு, அந்த திருட போகிறதுக்கு முன்னாடி அந்த சாவி எடுத்து பார்ப்பார். ஸோ வெளியே வருவார். அதே மாதிரி ரோகிணி மேடமாக இருக்கட்டும், அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே வெளியே போயிடுவாங்க. ஸோ அப்போ அவருக்கு அந்த தேடல், அந்த க்யூரியாசிட்டி அது ஸ்டார்ட் ஆகிடும், உடனே போய் திருடிடுவார். அதுதான் விஷயம். அதை திருடினதுனால தான் அந்த தொடர்பியல்னு ஒரு மையப்புள்ளிக்கான விஷயமே வந்து தெரிய வந்தது அவருக்கு. அப்படி இல்லை, அவங்க ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நான் ஆடிஷன் பண்ணும்போதே பிளைண்டாக ரொம்ப நல்லா நடித்து காமிச்சாங்க. ஸோ அதுக்காக தானே, மற்றபடி வரும். அது இல்லை, பொதுவாக வந்து காதலுக்கு கண்ணு இல்லைன்னுவாங்க, இந்த படத்தில் காதலிக்கே கண்ணு இல்லை. இல்லை, ஆக்சுவலாக அதுதானே நான் சொன்னேன். நான் நிறைய தடவை பேசும்போது தான் சொல்லியிருப்பேன். 2015 நான் என்னோடய கதையை வச்சு தான் நான் படம் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து இவர் என்னை அப்ரோச் பண்ணார். இந்த கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ என்ன முதல்ல பாதிச்சுது இதில் இருக்கிற விஷயம், அந்த தொடர்பியல் அப்படின்ற ஒரு விஷயம். நான் ஃபஸ்ட்டு இந்த கதையை நம்பினேன். அதனால தான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கு. அப்படிப்பட்ட கதையாக இருந்ததுன்னா சில பேர் இப்போது இவர் நினச்சிருந்தாருன்னா அன்னைக்கு டைமில் இவரே ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி யாரால முயற்சி பண்ண முடியாமல் கதை இருக்குது பண்ணணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக நான் அதை வாங்கி நல்லா இருந்ததுன்னா நான் பண்ணுவேன். இல்லைனா என்னோடய ஸ்டோரியை நான் பண்ணிவிடுவேன். ரைட்டர் சொல்லுவாருங்க, ஏன்னா அவர் தான் கதை எழுதுனது, அவரே சொல்லுவார். இல்லை, அது ஒரு இன்ஸ்டிங்க்ட் தான், டக்குன்னு தோணுதான். இப்போது நான் எப்போவுமே பொதுவாகவே தொடர்புப்படுத்தி பார்த்துக்குவேன் எதையுமே. நம்மளை மாதிரியே அவங்க இருக்காங்க, அந்த மாதிரி சம்திங் சில சம்பவங்களையும் தொடர்புப்படுத்தி பார்த்துக்குவேன். ஸோ இதை வச்சு ஒரு கதை பண்ணணும்னா, இதை ஒருத்தன் தேடி போகணுன்னா, இப்போ நம்மள மாதிரி சாதாரண ஆளுங்க, ஆமாப்பா நம்ம வீட்டில் நடந்த மாதிரி அங்கேயும் நடந்திருக்கு அப்படின்னு அப்படியே நின்றுவோம். ஸோ ஒரு பெரிய தேடல் அறிவு உள்ளவன் தான் அதை தேடி போவான். உண்மையிலே என்னோடய கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா, இந்த படத்தில் வர கருணாகரன் சார் கேரக்டர் மாதிரி தான். நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய அறிவாளிலாம் கிடையாது. நான் எதையுமே, ஆனால் அந்த படத்தில் வர கருணாகரன் சார் மாதிரி நிறைய கேள்விகளாக கேட்பேன். ஸோ அந்த எனக்குள்ளே அந்த கேள்விகளாக கேட்டு கேட்டு உருவான கதை தான் இந்த தொடர்பியல் மேட்டர், மையப்புள்ளி, முக்கோண விதி, எல்லாமே எனக்குள்ளே கேட்டுக்கிட்ட கேள்விகள். ஸோ எனக்குள்ளே கேட்டுக்கிட்ட கேள்வி, நான் கருணாகரன் எனக்கு ஒரு ஹீரோவாக இமேஜினேஷனாக ஒரு ஆளை வச்சுருந்தேன், அதான் வெற்றி சார். அந்த மாதிரி அப்படி தான் உருவாச்சு இந்த தொடர்பியல் கதை. ஒரு லைட்டராக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. அது நல்ல படங்கள், அது எல்லாமே ரொம்ப நல்ல படங்கள். நன்றி. விரும்மாண்டி இதை நினைவு கூர்ந்ததுக்கு நன்றி. ஆக்சுவலாக அவர் சொன்னார், டைரக்டர் சொன்னார், புது டைரக்டர் அவங்க நான் சொன்ன மாதிரி எல்லாம் கேட்டுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட்
ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடந்தது. நான் வந்து இதயத்தை திருடாத அப்படின்ற ஒரு படத்துக்கு டப் பண்ணேன். ஃபஸ்ட்டு டப் பண்ணது அந்த படத்துக்கு தான். அப்போது ஆனால் வந்து நான் ஹீரோயினாக நடிக்க போகிறேன், நான் இனிமேல் வந்து டப்பிங் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு மனசில் டிசைட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் அன்னபூர்ணா ஸ்டுடியோஸ்லேருந்து ஒரு படம், இந்த படத்துக்கு நீங்கள் தான் டப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்தி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இல்லைங்க நான் டப் பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இல்லை இல்லை நீங்கள் தான் பண்ணணும். கீதாஞ்சலின்னு தெலுங்குல ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் பார்த்துட்டு நீங்கள் தான் அந்த வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு டைரக்டர் ரொம்ப விருப்பப்படுறாருன்னா, யார் டைரக்டர்னா புது டைரக்டர் அப்படின்னாங்க. அப்போது ஒரு பயங்கர திமிரில் நான் என்ன சொன்னேன்னா, நான் வந்து முதல்ல நான் படம் பார்க்குறேன், எனக்கு பிடிச்சிருந்தா டப் பண்ணுறேன், இல்லைன்னா இல்லை அப்படின்னா எனக்கு வந்து படம் போட்டு காமிச்சாங்க. ஒரு 2-3 ரீல் பார்த்தேன். பார்த்த உடனே சொன்னேன், நான் கண்டிப்பாக இந்த படத்துக்கு நான் டப் பண்ணுறேன்னு. அதுதான் வந்து தெலுங்குல சிவா, தமிழில் உதயம், ராம் கோபால் வர்மாவுடைய ஃபஸ்ட் மூவி அது. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, புதிய டைரக்டர்னு யார் வந்தாலும் முதல்ல மரியாதையாக அவங்களுடைய ஒர்க்கை பார்த்துருவோம், அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பெரிய ஆள் அப்படின்றத அப்புறமா காமிச்சிக்கலாம் அப்படின்னு. ஸோ அது மட்டும் கிடையாது, ஒரு டைரக்டர் தான் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எப்போவுமே ஒரு இது. அதுவும் இல்லாமல் உங்களுடைய ஸ்கிரிப்டும் அப்படி இருந்தது. அந்த மரியாதையை கொடுத்தது வந்து உங்களுடைய ஸ்கிரிப்ட் அப்படி இல்லைன்னாலும் நம்ம ஒத்துக்க மாட்டோம், அது வேறு விஷயம். பட் அங்கே போனதுக்கப்புறம் எப்படி நடக்கிறாங்க அப்படின்றத பற்றி எல்லாம் கவலைப்பட மாட்டோம் ஆக்சுவலாக. அந்த நேரத்தில் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதுதான். ஸோ அந்த மாதிரியான நிறைய இன்சிடென்ட்ஸ் எங்களுக்கு இருக்குது.